இவ்வளோ சரிங்க. இது உங்கள் பார்ட் டைம் ட்ராவலர்ஸ் தமிழ் சேனல். இன்றைக்கி டேட் அண்ட் டைம் பார்த்தீங்கன்னா February 26, 6:54. வீட்லேயே விளாக் பண்ணணும்னு நினச்சோம், பட் பண்ண முடியல. ஃபேமிலி கூட இருந்தாங்க. இருட்டுச்சு மெயினாக. ஆக்சுவலாக வந்து மீடியா மூட் வாங்கியிருக்கோம். இப்போ மீடியா மூட் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ எங்கே போயிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகா ட்ரிப்பு. இப்போ காஞ்சிபுரத்தில் இருக்கும் எக்ஸாக்டாக. கர்நாடகாவில் எங்கன்னா பெங்களூர் போயிட்டு அங்கேருந்து சிக்மங்களூர் அரௌண்ட் 3 days ட்ரிப். இது ஒரு நாள் போகிறதுக்கு, ஒரு நாள் வரத்துக்கு, ஒரு நாள் அங்கே ஸ்பெண்ட் பண்ணுறோம், அவ்வளோதான். சும்மா ஒரு 2 months எந்த ட்ரிப்பும் போகல கன்னியாகுமரிக்கு அப்புறம். ஸோ அதான் இங்கே இந்த ட்ரிப்பு பிளான். இந்த கெட்டப் வந்து பார்த்திங்கன்னா திருப்பதியில் மொட்டை அடித்தது. ஆல்ரெடி அருண் விளாக் பண்ணதுனால நான் திருப்பதி விளாக் பண்ணல. பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்துட்டு பெங்களூர் போய்ட்டு அங்கேருந்து சிக்மங்களூர் தான் போகிறோம். போகிறதுக்கு நடுவில் ஒரு கோயில் ஒன்று போகலான்ட்டு இருக்கோம். சூப்பராக இருக்கும், போகலாமா? டீ பிரேக் பார்த்தீங்கன்னா முடிச்சாச்சு. இப்போ வந்து வண்டி எடுத்து கிளம்பிட்டோம். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களோட சேவை கண்டிப்பாக எங்களுக்கு தேவை. அதனால் கண்டிப்பாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க நான் நம்புகிறோம். வாங்க நம்ம ரைடை கண்டினியூ பண்ணலாம். ஆக்சுவலாக கைஸ், நம்ம வண்டியோட ஸ்பீடோமீட்டர் பார்த்திங்கன்னா அக்யூரேட்டாக காமிக்குதான்னு தெரியல. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஈக்குவலாக வண்டி ஏதாச்சும் போகுதுன்னா அந்த வண்டியில் இருக்க ரீடிங்ஸ் வந்து அதிகமாக இருக்குது நம்மளோட வண்டியோட. நம்ம வச்சுருக்க ஹிமாலயனில் தான் இந்த பிரச்சனையாக இல்லை மற்ற வண்டியிலையும் இருக்கான்னு தெரியல. யாராவது இந்த இஷ்யூவை ஃபேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா எங்களுக்கு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், தெரிஞ்சுப்போம். காலங்காத்திலே பார்த்தீங்கன்னா வெயில் கிட்டையாக கிளப்பிட்டு இருக்கு. இருந்தாலும் நம்ம வந்து ட்ராவலோட வைப்பை கண்டினியூ பண்ணுவோம். வேறு லெவலில் இந்த ட்ரிப் வந்து என்ஜாய் பண்ண போகிறோம். வண்டி எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 1.5-2 மணி நேரம் கிட்டே இருக்கும். இப்போ அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஹோட்டலை பார்த்து நிறுத்தி பிரேக்ஃபாஸ்ட்டை முடிக்கணும். ஸோ அடுத்த டாஸ்க் நம்மளுக்கு அதுதான். நல்ல ஒரு ஹோட்டலை தேடி நம்ம போகலாம் வாங்க. டைம் பார்த்தீங்கன்னா 9:11 ஆகுது. பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு, இதான் சாப்பிட்டோம். இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா வேலூர் தாண்டி நரசிங்கபுரம் கிட்டே இருக்கோம். ஸோ அடுத்த ஸ்டாப்பிங் பார்த்தீங்கன்னா எப்படியோ பெங்களூராக தான் இருக்கும். பெங்களூர் போய்ட்டு அங்கேருந்து கண்டினியூ பண்ணுறோம் கைஸ். இந்த ட்ரிப்போட மெயின் டெஸ்டினேஷன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சிக்மங்களூர் தான். பெங்களூர் நம்ம வந்து அந்த வழியாக நம்ம போகிறோம் தவிர பெங்களூர் நம்ம போகிறது கிடையாது. ஸோ நம்மளோட மெயின் டெஸ்டினேஷன் பார்த்தீங்கன்னா சிக்மங்களூர் போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நம்ம ஒரு ட்ராவல் மட்டும் பண்ணாமல் ஏதாச்சும் ஒரு இடத்த நம்ம பார்க்கணுன்றதுக்காக பிக்கப் ஸ்பாட் அதுதான் பார்த்தீங்கன்னா ஹொய்சலான்ற ஒரு கோவில். ஸோ ரொம்ப அஸ்டனிஷிங்காக இருக்கும். நீங்களே பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. கைஸ், நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து 1000 சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணிட்டோம். இது ஒரு பெரிய பெஞ்ச் மார்க் தான் எங்களை பொறுத்தவரைக்கும். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். 1000 சப்ஸ்கிரைபருக்கே வந்துட்டு சந்தோஷமாக இருக்குன்னு கேட்குறீங்களா? எங்களை பொறுத்த வரைக்கும் 1000 சப்ஸ்கிரைபர்ன்றது வந்து 1 million அச்சீவ் பண்ண மாரி தான். ஏன்னா வந்துட்டு 1000 பேரோட நம்பிக்கை நம்ம சம்பாரிச்சிருக்கோன்றது வந்து பெரிய விஷயம். கண்டிப்பாக உங்கள் நம்பிக்கை நாங்கள் காப்பாற்றுவோம் கைஸ். இனிமேல் நாங்கள் வேறு லெவல் பண்ணுறோம். இனிமேல் வீக்லி ஒரு வீடியோ வச்சு நாங்கள் போட ட்ரை பண்ணுறோம். கண்டிப்பாக கன்சிஸ்டன்சியாக நாங்கள் மெயின்டைன் பண்ணுவோம். எங்களை நம்பி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண இதுக்கு ரொம்ப நன்றி கைஸ். கிருஷ்ணகிரி ரீச் ஆகிட்டோம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ரைட் எடுத்து போனீங்கன்னா பெங்களூர் போகணும். பெங்களூர் போய்ட்டு அங்கேருந்து நான் ரூட்டு சொல்கிறேன் எப்படி போகணுன்னு சொல்லிட்டு. இப்போ நம்மளுக்கு 2 முக்கியமான டாஸ்க் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபியூவல் வந்து ஃபில் பண்ணணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பொல்யூஷன் சர்டிஃபிகேட் வாங்கணும். ஏன்னா வந்துட்டு கர்நாடகாவில் மேக்ஸிமம் பொல்யூஷன் சர்டிஃபிகேட் கேட்பாங்க. ஸோ பொல்யூஷன் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ரைடு கண்டினியூ பண்ணிடணும்.
ஃபில் பண்ணுறேன். போதும். கிருஷ்ணகிரி வந்திருக்கோம், பெட்ரோல் போட்டோம். இங்கே வரைக்கும் வந்து 9 லிட்டர் பெட்ரோல் செலவாயிருக்கு. 900 ருபீஸ், 900 ரூபாய்க்கு போட்டோம் பெட்ரோல். இருக்கும் பெங்களூருக்குள்ளே போகிறதுனால பெங்களூர், கேரளா, கர்நாடகா, கேரளாலாம் போனால் கன்ஃபார்மாக எமிஷன் சர்டிஃபிகேட் வேணும். எமிஷன் சர்டிஃபிகேட்டை எடுத்தாச்சு. 1 வருஷத்துக்கு வேலிடிட்டி இருக்குது. அதுக்கப்புறம் கிளம்ப வேண்டியது தான். இங்கேருந்து ஒரு 95 கிலோமீட்டர்ஸ் இருக்குது பெங்களூருக்கு. பெங்களூர் போயிட்டு ஒரு அங்கே ஒரு பிரேக் போட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது தான். கைஸ், இப்போ நம்ம பெங்களூர் ரீச் ஆகிட்டோம். பெங்களூரில் இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நைஸ் ரோட்டில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம ஊரில் பொதுவாக வந்து பைக்குக்கு வந்து டோல் வாங்க மாட்டாங்க. ஆனால் இந்த ரோட்டில் அப்படி கிடையாது. பைக்கு ட்ராவல் பண்ணாலும் நம்ம டோல் கட்டிட்டு தான் போகணும். கிட்டத்தட்ட ஒரு 60 to 70 ருபீஸ் நம்ம கட்டுறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா தும்கூர் ரூட்டு நம்ம பிடிச்சது கேட்டதுனால. ஸோ மைசூர் போனீங்கன்னா அது கிட்டத்தட்ட அதோட ஒரு 20 ருபீஸ் கம்மியாக வரும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம தும்கூர் போய்ட்டு தும்கூர்லேருந்து ஹலெபிடுன்ற ஒரு இடம் போகிறோம். அதில் தான் பார்த்திங்கன்னா ஹொய்சலான்ற ஒரு ஊர் இருக்குது. ஸோ இந்த ரோடு பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது கைஸ். எந்த ஒரு இன்டர்செக்ஷனும் கிடையாது. அதேமாதிரி எந்த ஒரு சர்வீஸ் ரோடும் கிடையாது. சர்வீஸ் ரோடு இருந்தால் தான் குறுக்கில் நிறைய பேர் வருவாங்க, டிராஃபிக் ஆகும். பட் இந்த ரோட்டில் அதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஏன்னா 2 ஹைவே மட்டும்தான் இருக்குது. ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். பர்சனலாக எனக்கு பார்த்தீங்கன்னா பைபாஸ்னாலே எனக்கு சென்னை அவுட்டர் ரிங் ரோடு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரோடு ட்ராவல் பண்ணதுக்கப்புறம் என்னோடய ஃபஸ்ட்டு ஃபேவரட் ஹைவே பார்த்தீங்கன்னா இதுதான் சொல்லலாம். கம்மியாக இருக்குது. இதில் ட்ராவல் பண்ணிங்கன்னா நீங்கள் மேக்ஸிமம் இதுவும் அவுட்டர் ரிங் ரோடு மாதிரி தான். பெங்களூர் நீங்கள் சிட்டி ட்ராவல் பண்ணாமல் நீங்கள் அதர் சிட்டி இருக்குல்ல கர்நாடகாவில், அதை கவர் பண்ணுறதுக்கு நீங்கள் இதில் போய் தான் ஆகணும். ஒரு வழியாக சாப்பிட்டாச்சு. தாசனபுரம் ஊப்ளியில் இருக்கோம். பிரியாணி சாப்பிட்டோம். 2 பிரியாணி, ஒரு சிக்கன் 65. மொத்தம் பார்த்தீங்கன்னா 230 ரூபா ஆயிடுச்சு. இந்த ஹோட்டல் தான் சாப்பிட்டோம், கர்நாடகா மிலிட்ரி ஹோட்டல். எப்படி இருந்துச்சு? டயர்டாகுது. அடுத்த ஸ்டாப் பார்த்தீங்கன்னா என்ன ஊர்றா இது? ஏதோ சொன்னேண்ணா, ஹொய்சாலான்ட்டு ஒரு ஊர் இது. அங்கே ஒரு கோயில் இது. அந்த கோயில் தான் போகலான்ட்டு இருக்கோம். வாங்க போகலாம். சர்வீஸ் ரோடு தான் டிராஃபிக் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மேலே பைபாஸ் அதே டிராஃபிக் தான் இருக்குது. எடுக்கண்டா ஏய் ஆத்தி எங்கே கொண்டு போய் சேர போகிறான்னு தெரியலையே. திறந்துருக்கான் சாப்பிட்டேன் பையா. சாப்பிட்டு திறந்து விட்டு போயிடுறானுங்க அவங்க. தேங்க்ஸ் பையா. சூப்பர் இல்லை? சூப்பர் இல்லை? இவ்வளோ இருக்குண்ணா. அடப்பாதீங்களா, டிராஃபிக்கில் போகிறீங்க. என்னன்னு தெரியல, அச்சுனிங்கானுங்க. நம்ம இருக்க லொக்கேஷன்லேருந்து நம்ம போக வேண்டிய டெஸ்டினேஷன் பார்த்தீங்கன்னா 245 கிலோமீட்டர் காமிக்குது. எப்படியோ ஒரு 3-4 மணி நேரம் கிட்டே எடுக்கும். நம்ம அப்படியே நம்ம போகலாம். இது பார்த்திங்கன்னா உச்சி வெயில் வேறு அடிக்குதா, அப்படியே ஒரு மாதிரி எக்ஸாஸ்ட் ஆகிற மாதிரி இருக்குது. பட் ரைடு நல்லா தான் இருக்குது.
ரோடும் வந்துட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் பயந்துருந்தோம். ஆனால் இது வரைக்குமே பார்த்திங்கன்னா அருமையாக தான் இருக்குது ரோடு. இப்போ எந்த பிரச்சனையும் கிடையாது. தும்கூர் ரோட்டு போகிறதுலே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே லெஃப்ட் எடுத்தோன்னா ஆசன் ரோடு போவோம் பாருங்க. லெஃப்ட்டு இப்போ நம்ம போக போகிற கோயிலோட பேர் பார்த்திங்கன்னா ஹொய்சலேஸ்வரர் கோயில். இந்த கோயில் எங்கே கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு கிராமம், ஹலபீடுன்ற ஒரு சின்ன ஒரு கிராமத்தில் தான் இருக்குது. நம்ம தமிழ்நாட்டோட மன்னர்கள்னு சொன்னாலே அந்த காலத்தில் சேர சோழ பாண்டியர்கள் இவங்க தான் நம்மளுக்கு ஞாபகம் வரும். அதேமாரி இங்கே கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா ஹொய்சலர்கள்ன்றவங்க ரொம்ப ஃபேமஸாக இருந்தாங்க. அதுவும் 12ஆம் நூற்றாண்டில் அவங்களால கட்டப்பட்டது தான் அந்த ஹொய்சலேஸ்வரர் கோயில்ன்றது. இது ஒரு சிவன் கோயில். சும்மா இந்த சிக்மங்களூர் ரூட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு ஃபேமஸான ஒரு ஹெரிட்டேஜான ஒரு ஸ்பாட் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்தேன். யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் ஸ்பாட் இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கும்போது ஹலேபீடுன்னு சொல்லி போட்டுட்டு இருந்தது. ஸோ அதை பார்த்துட்டு நான் வந்து மேப்ஸ்லேயும் சரி அதேமாரி யூடியூப்லேயும் சரி வீடியோஸை நான் செக் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். வேறு லெவலில் இருந்து அதுவும் ஆர்கிடெக்சர் பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறதுங்க, ரொம்பவே வந்து பிரமிப்பாக இருக்கும். நீங்கள் வந்து நேரில் பார்க்கும்போது இன்னுமே செம்மையாக இருக்கும். Can't stop me now, I got no rival, I'll find my way through the blood and pain, game of survival, anytime or place, watch them run away, I got no, I'll be standing on my கைஸ் ஒரு வழியாக ஹொய்சாலாக்கு வந்தாச்சு. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஹலபீடுன்ற ஒரு ஊரில் இருக்குது. பெங்களூர்லேருந்து ஒரு 3 மணி நேரம் ட்ராவல் பண்ணி வந்தீங்கன்னா வரலாம். அதுக்குள்ளே தான் போக போகிறோம். ஃபுல்லாகவே ஸ்கல்ப்சர் தான்டா. கீழே அடியில் இருந்து மேலே வரைக்குமே அப்படி தான் இருக்குது. அப்பா எவ்வளோ சிலைங்க. ಪ್ರಪಂಚದಲ್ಲಿ ಎಲ್ಲರಿಗಿಂತ ಮೊದಲೇ ಗುರುತಿಸುವುದು ನಮಗೆ ಗೊತ್ತಾಗುತ್ತೆ. ಮೊಟ್ಟ ಮೊದಲಿಗೆ ರಾಕೆಟ್ ಬಾಜಿರಾಯ್ ಉಪಯೋಗಿಸ್ತವನ್ನು ತಿಳ್ಕೊಳ್ತಾರೆ. ಇಂಪ್ರೂವ್ ಮಾಡೋಣ ಲಂಡನ್ನ ವಿಲಿಯಂ ಕಾಲ್ರವನ್ನು ಹೆಸರು ಮಾಡ್ತಾನೆ. ಈ ಟೆಲಿಸ್ಕೋಪ್ ನಾವು ದೂರದರ್ಶನ ಅದನ್ನು ಗೆಲಿಲಿಯೋ ಕಂಡಿದ್ದ ಅಂತ ಹೇಳಬೇಕು ಗೊತ್ತಾಗುತ್ತೆ. ಇನ್ನೂ ಸಹ ಬಾಣಗಳು ಮಿಸೈಲ್ ಥರನೇ ಇತ್ತು. ಹಾಗೆ ಲಕ್ಷ್ಮೀ ನಾರಾಯಣ ನಾವು ನೋಡ್ಬೋದಿಲ್ಲ. அதுதான்டா படையெடுப்பில் போயிடுச்சு. எல்லாம் சொல்லி எல்லாத்தையும் வச்சுருக்காங்க. எல்லாம் தலையும் உடச்சிருக்காங்க. எதுலையுமே தலை இல்லை. நிறைய சிலை இது பாரு. அப்படின்னாலும் அழகாக இருக்கு பத்தியா. இந்த சிலையை கொஞ்சம் பாருங்களேன். இந்த நகையெல்லாம் பாருங்க, சூப்பராக செஞ்சுருக்காங்க. கையெல்லாம் உடச்சி வச்சுருக்காங்க, என்னன்னு தெரில. இதுலேயும் கையை காணும். இதுலேயும் 2 கையை காணும். எல்லாத்துலேயும் 2 கையை உடச்சிருக்காங்க. ஏதாச்சும் ஒன்று பண்ணியிருக்காங்க. சும்மா ஷார்ப்பாக வேறு மாதிரி இருக்குதா எல்லாத்தையும். உலகத்திலே 6வது மற்றும் 7வது மிகப்பெரிய நந்தி இந்த கோயிலில் தான் இருக்குது. 2 நந்தியும் பார்த்திங்கன்னா எந்தெந்த சாமிக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 லிங்கம் இருக்குங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஹொய்சலேஸ்வரர், இன்னொன்று பார்த்திங்கன்னா சாந்தலேஸ்வரர். 2 லிங்கத்தையும் பார்த்துட்டு நீங்கள் அப்படி போய் நந்தியை போய் பாருங்கள். ரொம்பவே அருமையாக செஞ்சுருக்காங்க.
கல்லை கரெக்டாக இருக்கு. இது உள்ள இந்த கல் இருக்குது பார்த்தீங்களா, இது உள்ள இது எப்படி செத்திருப்பாங்கன்னு தெரில. இது எத்தனை லேயர் வச்சு? இதுவும் பாரு உள்ள ஒரு எத்தனை லேயர், 1 2 3 4 லேயரு, 1 2 3 4 லேயர் உள்ள செதுக்கியிருக்காங்க. இதையும் பாரு, எல்லாத்துலேயும் 4 லேயர் உள்ள செதுக்கியிருக்காங்க. ஸ்ட்ரக்சரு வித்தியாசமாக இருக்குதா, எங்கெல்லாம் இடம் கிடைக்குதோ அங்கெல்லாம் வந்து சிலையை வச்சிருக்காங்க. 42 ಮಂಟಪಗಳಿದೆ. 42 ಟೆಂಪಲ್ಸ್ ಇದೆ. 42 ಮಂಟಪಗಳಲ್ಲಿ ಸಹ ಕೆಲವು ಪೂರ್ಣ ಪರಿವಾರದ ವ್ಯಕ್ತಿಗಳನ್ನು ಸ್ಥಾಪನೆ ಮಾಡಿರ್ತಾರೆ. ಈ ಶಾಲೆ வெளிச்சமே இல்லைங்க. நந்தி பார்ப்போம், நந்தி பழம். இப்படி இருக்குமா? நம்ம விடுவோம்டா இப்போ முடியலையா? வேற தலை சுற்றுதா? ஒரு வழியாக ஹொய்சலேஸ்வரர் கோயிலுக்கு போய் பார்த்துட்டு வந்தாச்சு. இப்போ அடுத்து எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா சிக்மங்களூர் போகிறோம். சிக்மங்களூர்னால் மலை மேலே ஏற போகிறது இல்லை, முன்னாடியே வந்துட்டு ஹோட்டல் ரூம் புக் பண்ணியிருக்கோம். அங்கே போய் இன்றைக்கி நைட்டு ஸ்டே, அவ்வளோதான் இன்றைக்கி பிளானு. இதோட நம்ம ஹோட்டல் போயிட்டு ரூம் மட்டும் காமிக்கிறோம். அதுக்கப்புறம் நாளைக்கு கண்டினியூ பண்ணிப்போம் கைஸ். ஓகே, பாய். I hope you guys enjoyed this video. கூடி சீக்கிரமாக அடுத்த வீடியோவில் சந்திப்போம். until then cheers from part time travelers Tamil. Bye guys.